Hi friends, welcome to Chandini kitchen. இன்னைக்கான ஸ்பெஷல் ரெசிபி. இன்னைக்கு சிம்பிளா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னா புதினா புலாவ். புதினா புலாவ் நல்லா டேஸ்டியா பண்றது எப்படின்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். அதுக்கேத்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை பார்க்க போறோம். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை கூட ஒரு ரைத்தா வச்சு கொடுத்தீங்கன்னா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காய்கறிகளே இல்லாத சமயம் இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சரி, இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இங்கே புதினா புலாவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு அரைக்கட்டு போல் புதினாவை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், கழுவிட்டு அதை இதில் சேர்த்துக்கிறேன். அதே போல் அரைக்கட்டு கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே 6 பல் பூண்டையும் சேர்த்துக்கலாங்க. இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த பேஸ்ட்டை நீங்கள் எப்போ தாளிக்க போகிறீங்களோ அந்த சமயம் தாங்க அரைச்சி வச்சுக்கணும். ஏன்னா அப்போ அரைக்கும் போது தான் அது நல்லா க்ரீனாக இருக்கும். அரைச்ச கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இது கொஞ்சம் கருப்பான மாதிரி மாறிடும். அதனால் நம்ம எப்போ சமைக்க போகிறோமோ வதக்க போகிறோமோ அந்த சமயம் அரைச்சிக்கணும். இப்போது ரெடி பண்ணிக்கலாம். குக்கரில் தாளிக்க போகிறேங்க. அதனால் டைரெக்டாக குக்கர் வச்சுருக்கேங்க. குக்கரில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, 4 லவங்கம், 3 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனாசி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அதையும் பொரிய விட்டுடலாங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இங்கே நான் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் 3 தக்காளி சேர்த்துக்கிறேங்க. நான் எடுத்தது மீடியம் சைஸ் தக்காளி. நீங்கள் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்க அரிசி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் இங்கே 2 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கும் போது 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க 2 கப் அரிசியை இதில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நல்லா கலந்துட்டு இதை தட்டு போட்டு மூடி விட்டுறலாம். இது கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 விசில் வர விடலாம். இது இருக்கட்டும், இப்போ வேகட்டும். இதுக்குள்ளவே இதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பார்த்துடலாங்க. இப்போ இங்கே நான் பேன் வச்சுருக்கேங்க. பேனில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு எண்ணெய் தாராளமாக இருக்கணும். இது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. இங்கே நான் 1/4 கிலோ உருளைக்கிழங்க இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது உருளைக்கிழங்குக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. உப்பு சேர்த்து வேக வைக்கிறதுனால உருளைக்கிழங்குக்குள்ளே நல்லா உப்பு பிடிக்கும். அதனால் இதை ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். நம்ம ஊற்றிருக்க எண்ணெயிலே நல்லா வதங்கி வரும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம காரம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேங்க. இதில் பூண்டை 4 தட்டி சேர்த்துக்கிறேங்க. அப்படியே தோலோடு சேர்த்துக்கலாம். அதனோட ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. சிம்லேயே இருக்கட்டும். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம், சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புதினா புலாவ் பார்க்கலாங்க. புதினா புலாவும் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். நம்மளுக்கு காய்கறி இல்லாத சமயம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப திருப்தியாக சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்குங்க. இது இப்போ நம்ம பரிமாறிக்கலாம். நம்ம செஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு பொரியல் கூட ஆனியன் ரைத்தா கூட பரிமாறும்போது இது ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. கிட்ஸில் இருந்து வேலைக்கு போகிறவங்க வரைக்கும் இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். திருப்தியாக சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரியே இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருக்கா இந்த ரெசிபி? இதே மாதிரி நிறைய ரெசிபி பார்க்க மறக்காமல் சாந்தினி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரசிச்சு சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.